எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அனிதா, ஓகேவா இல்ல இன்னும் டயர்டா தான் இருக்கா? இல்லைங்க, இப்போ நான் ஓகே தான். சரி, இருந்தாலும் பரவாயில்ல. நல்லா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எந்திரிச்சின்னா இன்னும் கொஞ்சம் பாடி நல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, உனக்கு உடம்பு சரியில்லைல்ல, அதான் சொல்றேன். நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, சரியா? ம், நீங்க ஆஃபீஸ் போல? ஏய், டைம் என்னன்னு பாத்தியா? இப்பவே 4:30 ஆயிடுச்சு. இன்னும் 2 ஹவர்ஸ்ல போயிட்டு எதுக்கு வீட்டுக்கு தான் வரணும். அதான் நான் போல. சூர்யா மட்டும் போயிருக்கான். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சரி அனிதா, நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சாரிங்க, நீங்க என் மேல கோவமா தான் இருக்கீங்கல்ல. ஆனா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அது என்கிட்ட காட்ட மாட்டேன்றீங்க. எனக்கு தெரியுது. ஏய் அனிதா, சம்மதங்கள் உள்ள போதும் வார்த்தை ஒன்று சொல்ல வேண்டும். வார்த்தை வந்து சேரும் போது நாணம் என்னை கட்டி போடும். மௌனம் ஒன்று போதும் என்னாச்சு? போதுமே. சாரி. புரியல. எதுக்கு சாரி? நீங்க என் மேல கோவமா தான் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். சாரிங்க. என்னது? அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் எதுக்காக கோவப்படணும்? எனக்கெல்லாம் எந்த கோவமும் இல்லை. நீ போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கோன்னு சொன்னல, விடு. போதுங்க, எனக்கு உங்களை பற்றி தெரியாதா? நீங்கள் கோவமாக தான் இருக்கீங்க. ஆனால் எனக்கு உடம்பு சரியில்லாதனால அது என்கிட்ட நீங்கள் காட்ட மாட்டேன்றீங்க. அதுவும் எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல. நான் பண்ணது தப்பு தான். சாரி. அது மார்னிங் இருந்தே எனக்கு ஸ்டொமக் பெயின் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் என்னன்னு தெரியலங்க. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு தயக்கமாக இருந்துச்சு. அதனால தான் சொல்லலை. எனக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்னை நல்லா தான் பார்த்துப்பீங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரிய போகுது? அதனால தான் நான் எதுவும் சொல்லலை. சாரி. என்ன சொன்ன? எனக்கு எப்படி இதை பத்தி தெரியாம இருக்கும்? உனக்கு தயக்கமா இருக்குன்னு சொல்றதுக்கு எனக்கு ரீசன் புரியுது. கண்டிப்பா தயக்கமா தான் இருந்திருக்கும். ஆனா இதை பத்தி தெரியாதுன்னு நீ எப்படி அனிதா நினைச்ச? எனக்கும் 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்கள நான் பார்த்துருக்கேன். அப்புறம் எப்படி எனக்கு தெரியாம இருக்கும்? ஆ, புரியுது. இருந்தாலும் நிஜமாக எனக்கு தயக்கமாக இருந்துச்சுங்க. அதான். பாதி நீயே என் பாதி நீயே, நீ இல்லாமல் நான் ஏது கண்ணே. இங்க பாரு, எனக்கு உன்னோட சுச்சுவேஷன் புரியுது. இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்ல உனக்கு கண்டிப்பா தயக்கமா தான் இருந்திருக்கும். அதுக்கான ரீசனும் எனக்கு புரியுது. நான் இப்ப அதை பத்தி எதுவுமே கேட்கல. நீ நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு, புரியுதா? என் தங்கச்சிங்களுக்கும் இப்படிதான் இருக்கும். அவங்களும் கஷ்டப்படுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இங்க பாரு அனிதா, இனிமே என்கிட்ட இதெல்லாம் சொல்ல தயங்க வேண்டாம், சரியா? நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு தெரியலனாலும் கண்டிப்பா இனிமே கத்துக்கிறேன். ஓகே? என்னை கொல்லாதே, தள்ளி போகாதே, நெஞ்சி கிள்ளாதே கண்மணி சொன்ன. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன நானே பார்த்துப்பேன். அதான் மேடம் பார்த்துக்கிட்ட லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. அது 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 ஏதோ. என்ன வார்த்தை வரலையா? என்னங்க? என்ன அனிதா, சின்னுங்கன்னா நீ பண்ணது எதுவும் இல்லைன்னு ஆயிடுமா என்ன? உன் மேல எனக்கு அவ்வளோ கோவம் இருக்கு. அதுக்கு மேல எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அனிதா. உனக்கு ஏதாச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியலடி. அது உனக்கு புரியுதா என்னன்னு தான் எனக்கு தெரியல. நீ ஆஃபீஸில் மயங்கி விழுந்தப்ப எவ்வளோ பயந்துட்டேன்னு உனக்கு தெரியுமா? ஒரு நிமிஷம் எனக்கு உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது. நீ போய் தூங்கு. பர்றா, ஏதோ சொல்ல வந்தீங்க. நான் கேட்ட உடனே ஏதோ இல்லைன்னு சொல்றீங்க. என்னன்னு சொல்லுங்க. அதெல்லாம் என்னால் இப்போ சொல்ல முடியாது. எனக்கா சொல்லணும்னு தோன்றப்ப கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஹம். இங்க பாரு அனிதா,
இனிமே விளையாட்டுத்தனமா இருக்காத. உன் ஹெல்த்தை நீ கண்டிப்பா நல்லா பார்த்துக்கணும். நான் இன்னைக்கு எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா அனிதா? ஒரு நிமிஷம் டாக்டர் வெளியே வந்து சொல்றதுக்குள்ள என்னென்னமோ எனக்கு தாட் வந்துருச்சுடி. இங்க பாரு, இனிமே இப்படி இருக்காத அனிதா. உனக்கு ஏதாச்சுன்னா சத்தியமா என்னால் தாங்கிக்க முடியாது. ப்ளீஸ் அனிதா. என்னங்க நீங்க இப்படிலாம் பேசிட்டு? இங்க பாருங்க, அது சாரி, நான் பண்ணது தான் தப்பு, சரியா? இனிமே இப்படி இருக்க மாட்டேன் சொல்றேன்ல. திரும்ப திரும்ப இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. சத்தியமா இனிமே அப்படி இருக்க மாட்டேன். ம். ம். அப்புறம் ம். வேற என்ன? வேறெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா. சும்மா ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நீ போய் தூங்கு. அவ்வளோதானா? வேற ஒன்றும் இல்லையா? வேற என்ன? என்னடி கேட்குற? புரியல. ம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, விடுங்க. இல்லையே, மேடம் ஏதோ சலுப்பா சொல்ற மாதிரிலாம் இருக்கு. ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி கிடைக்காதப்ப ஒரு விரக்தியில சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. என்னடி? ம். எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டேவா இருப்பாங்க? என்னடி உனக்குள்ள நீயே புலம்புனா எனக்கு என்ன தெரியும்? சத்தமா சொல்லு. ம். ம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, விடுங்க. இருங்க மேடம். ம்ம். என்ன இப்போ ஓகேவா? மேடம் எக்ஸ்பெக்ட் பண்ணதா சார் கரெக்டா கொடுத்துட்டனா? ம். ஆனா அனிதா, நீ இருக்கியே. ஆமா. அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைலாம் ஒரு பொண்ணுக்கு இருக்க தான் செய்யும். அதை புருஷனா புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாம் செய்யணுமா? ஒரு ஒரு டைமும் நாங்களே கேட்க முடியுமா என்ன? சரிதான். கண்ணை மூடிக்கொண்டாலும் உன்னை கண்டே மீண்டும் ஏன் இந்த ஏக்கம் வெள்ளை மேகத்துண்டுக்குள் ஏடும் மின்னல் போல் எந்த வாழ்வெங்கும் மின்னல். செல்லக்குட்டி, ரெடி ஆயிட்டியா? ஆமாடா தங்கம், பாப்பா காலையிலே பார்க் போலான்னு கேட்டேன்ல, அதனாலதான் அப்பா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேன். இப்போ நம்ம 2 பேரும் பார்க் போலாமா? பைக்ல போகணுமோ தங்கத்துக்கு? அவ்வளவுதானடா ஆசை. கண்டிப்பா நம்ம பைக்ல போலாம். இந்த அனுவும் வரேன்னு சொன்னாலே, எங்க போனா? ஆளையே காணோம். கீழே எது இருக்காளோ? அவ்வளோ ரெடியா இருப்பான்னு நினைச்சேன். ஒருவேளை வரலையோ? பட்டு, அம்மா எங்கடா? உள்ள இருக்காளா? ஓ, மேடம் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கியா? அது எப்படி செல்லம் உன்னை விட்டுட்டு நான் போவேன்? நீ இல்லாம எனக்கு தெரியும் டி செல்லம், நான் வரத்துக்குள்ள குடுகுடுன்னு ரெடி ஆயிடுவேன்னு. கரெக்டா அதே மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்க போல. தேங்க்யூ. இந்த சாரியில் என்ன பார்த்தும் எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. நான் எப்போ இந்த புடவை கட்டினாலும் எத்தனை முறை கட்டினாலும் சலிக்காமல் நல்லா இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பாரு. முதல்ல வாங்கி கொடுத்த சாரி தான் நான் கட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு வார்த்தை சொன்னால் என்னவா? ஏங்க இப்படி இருக்கீங்க? சரிடா பட்டு, கிளம்பலாமா? ஆமாடா தங்கம், பைக்ல தான் போறோம். கிளம்பலாமா? ம். பொண்ணு கேட்ட உடனே எதுனாலும் ஓகே சொல்லிட வேண்டியது. பொண்டாட்டிக்கிட்ட பேசணுன்னா மட்டும் கஷ்டமாக இருக்குல்ல உங்களுக்கு? கிளம்பலாமா? என்கிட்டயா கேட்டீங்க? அப்புறம் இங்க வேற யார் இருக்காங்க? உன்கிட்ட தானே கேக்குறேன். வரலையா என்ன? இல்ல ரெடியா இருக்கியே, அதான் எங்க கூட வரதுக்கு தான் ரெடியா இருக்கியோன்னு நினைச்சு கேட்டேன். வரலனா நோ ப்ராப்ளம், நாங்க கிளம்புறோம். இல்லை, நானும் வரேன். சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? ம். அபி, இங்க பாரு, முன்னாடி உட்காந்துப்பேன். நல்லா பிடிச்சிக்கணும், சரியா? ஆடக்கூடாது, விளையாடக்கூடாது அபி. இப்போ ஊன்னு சொல்லிட்டு விளையாடினா பாரு, அப்பா வண்டி ஓட்டணும், அதனால கேர்ஃபுல்லா உட்காரணும் அபி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வந்து உட்காரு. டைம் ஆகுது பாரு. இப்பயே கிளம்புனாதான் இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு வர முடியும். ஏறியா? போலாமா? ம். அபி குட்டி, ஸ்டார்ட் பண்ணலாமா? தங்கம், நல்லா கேர்ஃபுல்லா புடிச்சுக்கணும், சரியா? சரிடா. அபி, அமைதியா வா. அவ கிடக்குறான், நீ ஜாலியா என்ஜாய் பண்ற குட்டி. அப்படியே உங்களா? என்ன கோவம் வருதா? ஆ, இல்லையே. அனு, நான் உன் புருஷன். உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவனும் எனக்கு தெரியும். புரியுதா? என்கிட்ட நீ மறைக்க வேண்டாம். ம், ம். இரவு வரும் திருட்டு பயம் கதவுகளை சேர்த்து விடும்.
நீயும் இரண்டும் கைகோ என்ன கவின், எதுக்கு கூப்பிட்டீங்க? கிளம்பிட்டியா என்ன? ஆ, அதான் ஒர்க் முடிஞ்சிருச்சுல, கிளம்பிட்டேன். சொல்லுங்க, நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். என்னாச்சு, எதுக்கு கூப்பிட்டீங்க? அது என்ன, எதுக்கு இப்போ பக்கத்துல வரீங்க? என்னன்னு சொல்லுங்க. ஆமா, எப்படி போவேன்? கேப்ல தானே போவேன். ஆமா. இல்ல வைஷு, நீ தானே சொல்லிட்டு இருந்த நாளைக்கு நீங்கெல்லாம் எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வருவீங்கன்னு. அதான் இன்னைக்கு நீ என் கூடயே நம்ம வீட்டுக்கு வந்துறேன். நம்ம வீட்டுக்கு போலாம். நாளைக்கு அம்மாவும் உங்க சித்தியும் வரட்டுமே. என்ன கவின், என்ன சொல்றீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடிக்கடிலாம் நான் வந்து எப்படி அங்கே ஸ்டே பண்ண முடியும்? அம்மா அதெல்லாம் எதுவும் விட மாட்டாங்க. நாளைக்கு அம்மா கூட நான் வரேன். நாளைக்கு ஆஃப்டர்நூன் பக்கம் தான் வருவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல வைஷு, யாரும் தப்பாலாம் நினைக்க மாட்டாங்க. அதான். யாரு தப்பா நினைச்சாலும் நினைக்கலனாலும் நாங்க லிமிட்டோட இருக்கணும்ல. விளையாடாதீங்க, அதெல்லாம் தப்பு தான். கவின், என்ன பண்றீங்க? கையை விடுங்க. சாரி வைஷு. அடைமழை வரும் அது நனைவோமே குளிர் காய்ச்சலோடு ஸ்நேகம் ஒரு போர்வை. கவின், என்ன வைஷு, இப்ப எதுக்கு கோவப்படுற? என்னது, எதுக்கு கோவப்படுறேனா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? இதுக்கு கோவப்படாம நாமளா சிரிச்சு சிரிச்சு பேச முடியுமா என்ன? இது ஆபீஸ் கவின், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க முதல்ல. வைஷு, ஆஃபீஸில் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. எப்பவுமே நானும் மேனேஜரும் லேட்டாக தான் கிளம்புவோம். ஆமாம், நீ எதுக்காக இன்னும் கிளம்பல? எதுக்கு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க? அதுக்கு பதில் சொல்லு. நான் எதுக்கு இப்படி பிடிச்சிருக்கேன்னு நான் பதில் சொல்கிறேன். அம், அது அது வந்து நான் என்ன, எதுக்கு இப்போ திக்கி திணற? நான் சொல்லட்டுமா? நீ என்னை பார்த்துட்டு போகணுன்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க. என்ன வைஷு, உன்கிட்ட தான் கேட்குறேன், பதில் சொல்லு. என்ன பார்க்கணுன்றதுக்காக தானே வெயிட் பண்ற? அப்படிலாம் இல்லை கவின், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எதுக்காக உங்களுக்கு வெயிட் பண்ணணும்? இருக்காத வைஷு, இவ்வளோ நேரம் நானும் மேனேஜரும் பேசிட்டு இருக்கப்போ நீ டோருக்கு வெளியவே நின்றுட்டு இருந்த. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னை பார்த்துட்டு போகணுன்றதுக்காக தானே இன்னும் நீ கிளம்பாம இருக்க. அது கவின், அது எனக்கு தெரியும் வைஷு, நீ எனக்கு பதில் சொல்லலைனாலும் உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது உன் கண்ணிலேயே நான் பார்த்துருக்கேன்டி. ஆனா அதை நீ சொல்லாம ஏன் மறைக்கிறேன்னு தான் எனக்கு ரீசன் புரியல. சொல்லு, வாயை திறந்து பதில் சொல்லு வைஷு. உன்கிட்ட தான் கேட்குறேன். இந்த டாபிக் ஆரம்பிச்சாவே நீ எதுவுமே பேச மாட்டேன்ற. நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். நீ என்ன சொன்ன? நல்லா யோசிச்சு பதில் சொல்றேன்னு சொன்ன. எனக்கு தெரியும் உன் மனசுலயும் நான் தான் இருக்கேன்னு. ஆனா அதை ஏன் நீ சொல்ல மாட்டேன்ற? எனக்கு புரியுது கவின். ஆனா என்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. புரியல? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ என்ன சொல்ல வரணும் புரியல. தெளிவா சொல்லு. கவின், நான் சொல்றேன் கவின். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். வைஷு, இப்போ நான் உன் மனசுல இல்லைன்னு வை. நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றேன். அதுக்கு நீ யோசிச்சு பதில் சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அதை நீ ஏன் சொல்லாம மறைக்கிறேன்னு எனக்கு புரியல. நீ ஏதாச்சும் ப்ராப்ளமா என்ன? வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா உனக்கு? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை கவின். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். கண்டிப்பா நானே சொல்றேன். ஹம், சரி, உனக்கு எவ்வளோ டைம் வேணுமோ எடுத்துக்கோ. ஆனால் உன் பதில் பாசிட்டிவாக இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தப்பாகவே எனக்கு தோணலை. பிகாஸ் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீயும் என்னை லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். விருப்பம் இல்லாத பொண்ணெல்லாம் என்னால் இப்படி டச் பண்ண முடியாது. ஆனால் உன் மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உரிமையாக இப்படி பண்ணிட்டு இருக்கேன். சின்ன சின்ன கண்ணு சேவில் உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்கள். திரும்பவும் சொல்கிறேன் வைஷு, இது வரையும் எத்தனை பொண்ணுங்களை நான் பார்த்துருக்கேன். ஆனால் எந்த பொண்ணு மேலேயும் இல்லாத ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு உன்னை பார்த்த அன்னைக்கே வந்துருச்சு. அப்படி இருக்கப்போ எனக்கு நீ மட்டும்தான்டி. அதே மாதிரி என்னால் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் முடியாது. எனக்கு எப்பவும் நீ மட்டும்தான். புரியுதா வைஷு? ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ ஸோ மச். சிந்தி விடும் முதல் மழை வந்து விடும் முதல் அலை எந்திருக்கும் முதல் வர சுந்தரிக்க சொந்தமாகவே காதல் வந்ததா, காதல் வந்ததா, காதல் வந்ததா, காதல் வந்தது. ரொம்ப நாள் என்னை காக்க வைக்காத வைஷு. எனக்கும் உன்னை லவ் பண்ணணும்னு ஆசை இருக்குல்ல. ப்ளீஸ் டி, சீக்கிரமா ஒத்துக்கோ.
வைஷு, வைஷு, எந்த உலகத்துல இருக்க? ஆ என்ன கேட்டீங்க? ஏய், எந்த உலகத்துல இருக்க நீ? சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? இல்லைன்னா லாஸ்ட் கேபையும் நீ மிஸ் பண்ணிடுவேன். கிளம்பலாமா? ம் ஊன்னு சொல்லிட்டு மேடம் இப்படி விடாம புடிச்சிட்டே இருந்தா எப்படி? விட்டீங்கன்னா தான் கிளம்ப முடியும். கிளம்பலான்னா முதல்ல மேடம் என்ன விடணும். விடுங்க. ம் நீங்க தானே என்ன பிடிச்சி வச்சிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் கையெடுங்க, நான் எடுத்துருவேன். சரி, ஓகே. உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்த என்னடி இவ்வளோ நேரம் நான் புடிச்சு வச்சிருந்தப்ப இந்த மூஞ்சில சிரிப்பே பார்க்க முடியலையே, விட்ட உடனே சிரிப்பு வந்துருச்சு. அதெல்லாம் அப்படிதான். சரி, நான் கிளம்புறேன். பாய். பார்த்து பத்திரமா போயிட்டு வா. வீட்டுக்கு போய் ரீச் ஆன உடனே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, ஓகே? ம் என்ன புதுசா இருக்கு? இனிமே எல்லாம் அப்படிதான், புரியுதா? வானமில்லாமலே பூமி உண்டாகலாம், வார்த்தை இல்லாமலே சரி ஓகே, நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய். ம் பாஷை உண்டாகலாம், காதல் இல்லாமல் போனால் வாழ்க்கை உண்டாகுமா? என்னடா பட்டு, என் பட்டுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா? அங்க பத்தியா எவ்வளோ டக் இருக்கு பாரு. இங்க விளையாட்டு உன் கண்ணுக்கு பட்டுருச்சா? சரி, நாம போலாம். போய் பாப்பாவும் ஜாலியா விளையாடணும், சரியா? சரி சரி, இங்க பாரு, அப்பா கீழே இறக்கி விடுறேன். ஆனா ஓடி கீழெல்லாம் விழுந்துடக்கூடாது, ஓடக்கூடாது, நடந்து போய் தான் விளையாடணும், சரியா? நான் அங்க உட்காந்துருக்கேன். ஏன், என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதான் நீங்கள் அபி கூட இருக்கீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்த்துப்பீங்க. நான் கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருக்கேன். ம் சரி, ஓகே. பட்டு பாத்துடா, ஓடக்கூடாதுன்னு சொன்னல அப்பா. ஓடாம மெதுவா விளையாடு. சரி, மெதுவா. நீங்கள் நல்லா ஜாலியாக இருக்கீங்கல்ல. கொஞ்சம் கூட என்கிட்ட பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமாகவே இல்லைல்ல. நானாக வந்து பேசினா கூட பேசாமல் என்னை இப்படி அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஒரு வார்த்தை என்கிட்டயும் சிரித்து பேசினா குறைஞ்சா போயிடுவீங்க. என்னை பற்றி நல்லா உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சு இப்படி பிஹேவ் பண்ணுறீங்கல்ல. சரி, உங்களுக்கு எப்போ பேசணும்னு தோணுதோ அப்போவே பேசிக்கோங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அபி, பொறுமையா இங்கே விளையாடணும், சரியா? அப்பா போய் அம்மா பக்கத்துல உட்காந்துருக்கேன். அம்மா, இங்கேயே வந்து உட்காந்துட்டேன். அது கால் வலிச்சிச்சு, அதான். அபி மட்டும் அங்கே தனியாக இருக்கான். நீங்கள் அவகிட்ட போங்க, அவள் தனியாக இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண்ணு முன்னாடி தானே இருக்கான், பாத்துக்கலாம். வாயில்லாமல் போனா வார்த்தை இல்லை பெண்ணே, நீ இல்லாமல் போனா. அனு, ம் அது கோவத்துல தான் அனு அந்த மாதிரி சொல்லிட்டேன். சாரி. அனு, எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க? கண்ணு தொட முதல்ல. அழாத அனு. நீங்கள் என்கிட்ட தானே பேசுகிறீங்க. ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அனு, எனக்கு அழுக வருது. 2 நாளாக நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை தெரியுமா? நானா வந்து உங்ககிட்ட எத்தனை முறை பேசினேன், ஆனால் என்கிட்ட மட்டும் நீங்கள் பேசவே இல்லைல்ல. நானா கேள்வி கேட்டாலும் அபிகிட்ட சொல்லி தானே சொன்னீங்க. நான் நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக என்கிட்ட பேசாமல் இருந்தா எப்படி? அனு, நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அனு. ஆனா ஒரு டைம் என் பக்கம் வந்து யோசிச்சு பாரு. எனக்கு எவ்வளோ கோவம் வரும்னு யோசிச்சு பாரு அனு. அவங்க உன்னை எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு என் கண்ணால பார்த்தேன்டி. என் பொண்டாட்டி அவ்வளோ கஷ்டப்படுறப்ப பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியுமா? அவங்க மேல ஒரு பக்கம் கோவம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க அப்படிலாம் பண்றதுக்கு காரணம் நீ தானே. நீ ஆரம்பத்துல இருந்தே அவங்க கிட்ட கட் அண்ட் ரைட்டா இருந்திருந்தா அவங்க அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களா சொல்லு? அதனால தான். அது மட்டும் இல்ல, என்கிட்ட நீ எவ்வளோ விஷயத்த மறைச்சிருக்க. அதனால தான் அனு கோவத்துல அப்படி சொல்லிட்டேன். சாரிடி. இனிமே அந்த மாதிரி பேசாம இருக்க மாட்டேன்.
நீயே நல்லா யோசிச்சு பாரு. எத்தனை நாள் டிப்ரெஷன்ல இருந்திருக்க. என்கிட்ட ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுச்சுன்னா தாராளமா சொல்லணும்ல. என்னைக்காச்சும் உன்கிட்ட நான் கோவப்பட்டிருக்கேன். நானும் கோவமே பட்டாலும் அன்னைக்கு நைட்டுக்குள்ள உன்னை சமாதானப்படுத்திருக்கேன். உனக்கே தெரியும் என்னோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. சில டைம் கோவம் அதிகமா வரதான் செய்யுது. இருந்தாலும் அதை நான் உன்கிட்ட நிறைய டைம் காட்டியிருக்கேனா சொல்லு. எனக்கு கோவம் வந்தாலும் அதுக்கப்புறம் உன்கிட்ட நான் நார்மலா பேசியிருக்கேன்ல. ஆனா அந்த மாதிரி இது இல்லை. எனக்கு புரியுது, என் மேலதான் தப்பு. சரி, அழாதானோ. நீ அழுறது பார்க்கவே இவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? உனக்கு தெரியும்ல நீ அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு. அழாத, கண்ணை தொட முதல்ல. சரி, நான் அழமாட்டேன். இனிமே என்கிட்ட பழையபடி பேசுவீங்க தானே? என் மேலே கோவம் வந்துச்சுன்னா திட்டுங்க, அடிங்க. ஆனால் பேசாமல் மட்டும் இருக்காதீங்க ப்ளீஸ். என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? என்னால மட்டும் உன்கிட்ட பேசாம இருக்க முடியுமா என்ன? 2 நாள் உன்கிட்ட பேசல. 2 நாளா எனக்கு வேலையும் செய்ய முடியல தெரியுமா? என் மைண்டு ஃபுல்லா உன்கிட்ட தாண்டி இருந்துச்சு. எப்பவும் நீ அழக்கூடாதானு. நீ தைரியமா இருக்கணும். நான் ஏன் சொல்றேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா? சரி, அதை விட நேத்து நம்ம வீட்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. பாத்தியா இல்லையா? என்ன? நேத்து நம்ம வீட்ல ஷாலினி அனிதா கிட்ட என்னென்ன கேள்வி கேட்டா நீ பார்த்த தானே? அதுக்கு அனிதா எப்படி பதிலடி கொடுத்தா? ம், அப்படிதான் அவனு இருக்கணும். அனிதாவும் உன்ன மாதிரி தான். எல்லாத்தையும் பொறுத்து பொறுமையா தான் போயிட்டு இருப்பா. ஆனா நேத்து ஏன் அவ பொங்கி எழுந்தா? அவ கேரக்டர் தப்பா பேசினாங்க. அது மட்டும் இல்ல, அவ புருஷனை தப்பா பேசின உடனே அவளுக்கு கோபம் வந்துச்சு. கரெக்டா? அது மாதிரி தான் இருக்கணும். நம்ம மேல தப்பு இல்லாதப்ப நம்மள யாராச்சும் தப்பு சொன்னாங்கன்னா பார்த்துட்டு பொறுத்துட்டு போகணும்னு எந்த அவசியமும் இல்லானோ. ஆமாங்க, எனக்கு புரியுது. இனிமே நீங்கள் எப்படி ஆசைப்படுறீங்களோ அப்படியே இருக்கேங்க. உண்மையா? ம், அனுனா அனுதான். என்னால் உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியல தெரியுமா? ஆனால் நீங்கள் என்னன்னா நல்லா ஜாலியாக இருந்தீங்கல்ல. என்னன்னு இப்படி சொல்லிட்டு இருக்க? உன்கிட்ட பேசாம என்னால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வெளியே சிரிச்சாலும் மனசுக்குள்ள எவ்வளவு ஃபீலிங்ஸ் இருந்தது தெரியுமா? அப்போ உண்மையாகவே நீங்கள் என்ன மிஸ் பண்ணீங்க. ஆமாடி செல்லம். அப்போ ஓகே. அடிப்பாவி, அப்ப நானும் ஃபீல் பண்ணனா இல்லையாங்கிறது தான் உன் கவலை. ஆமாம், நான் உங்கள் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன். நீங்கள் பேசலன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அதே ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான் கேட்டேன். இப்போ மேடம்க்கு டவுட் கிளியரா? ம், அப்போ கொஞ்சம் சிரிக்கலாம்ல. முடியாது. 2 நாளாக என்கிட்ட பேசாமல் இருந்தீங்கல்ல, அதனால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட். நான் சிரிக்கவே மாட்டேனே. ஏய் பாவண்டி நானு. நீ சிரிக்காம உன் முகத்தை பார்க்காம எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நானே இன்னைக்கு உன்கிட்ட பேசி சாரிலாம் கேட்டுட்டேன்ல. அதான் சமாதானம் ஆயிட்டோம்ல. இப்ப சிரிக்கலாம்ல. ப்ளீஸ் டி செல்லக்குட்டி, சிரியன். ம்ஹும். அனு ப்ளீஸ் டி. இப்பதான் அனு உன்னை பார்க்கவே ஃபுல்ஃபில்லா இருக்கு. என் பொண்டாட்டி எப்பயும் இந்த மாதிரி சிரிச்சுட்டே இருந்தாதான் அழகு. அனு, நான் எப்பவும் சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். உனக்கே நல்லா தெரியும் நான் உன்னை எவ்வளவு துரத்தி துரத்தி லவ் பண்ணேன். மேடம் எப்படியெல்லாம் என்ன அலைய வச்சிங்கன்னு மறந்துடாதீங்க. சரியா? இங்க பாரு, எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கணும். நான் சொல்றது உன் நல்லதுக்கு தான் அனு சொல்றேன். என் பொண்டாட்டி எல்லா இடத்துலயும் தலை நிமிர்ந்துதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அது தப்பா என்ன சொல்லு? என் பொண்டாட்டி நான் ஆசைப்படுற மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை தானே? தப்பே இல்லையே. பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. அதுவும் என் நல்லதுக்காக தானே சொல்கிறீங்க. கண்டிப்பாக நான் கேட்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கிறதுக்கு 100% ட்ரை பண்ணுறேன். ஓகே? ஐ லவ் யூ அனு. ஐ லவ் யூ டுடா மாமா. பாரா. உன் தேவையை நான் தீர்க்கவே வெந்நீரில் மீனாய் நீந்துவேன். உன் காதலை கடன் வாங்கியே என்னை நானே தாங்குவேன். உன் பாதியும் என் மீதியும் ஒன்றேதான் என்